தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சிறப்பு நேர்காணல். அரசியல் விமர்சகர் திரு மருதையன் அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் தோழர். வணக்கம். கரூர் விவகாரம் குறித்து திமுக ஒரு பெட்டிஷனை உச்சநீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க. ஆதவர்ஜுனா கரூர் சம்பவத்துக்கு காரணமே திமுக தான், காவல்துறையை வச்சு கொலையை நிறுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு பொது நிகழ்ச்சியிலே அவர் பேசுகிறாரு. இந்த சூழ்நிலையில் ஜூலை 10ஆம் தேதி விஜய் அவர்கள் கரூர் போறாரு. இதுக்கு முன்னாடி இது மாதிரியான ஒரு பெட்டிஷன் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு. அது அவசர காலமாக நாளைக்கு விசாரிக்க போறாங்க. இந்த கரூர் சம்பவத்தை ஒட்டி இவங்க வைக்கக்கூடிய நரேஷன் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? இல்லை, இப்போ ஆதவர்ஜுனா என்ன பேசினார் அப்படின்றத எல்லாருமே பார்த்தோம், அநேகமாக பார்த்தோம். 2-3 பாயிண்ட். அதில் கரூரில் எனக்கு செட்டில் பண்ண வேண்டிய ஒரு கணக்கு இருக்கு. அதை நாங்கள் செட்டில் பண்ணுவோம். நம்பர் 1. நம்பர் 2, அது நிகழ்ந்தது என்னன்னா, ஸ்டாலின் தன்னுடைய மகன் உதயநிதிக்காக போலீஸ்காரர்களை ஏவி இந்த படுகொலையை அவர் நிகழ்த்தி இருக்கிறாரு. நான் மட்டும் சொல்லல, இந்த அண்ணன் MR விஜயபாஸ்கர் இருக்காரு, தெரியும். MR விஜயபாஸ்கர் இந்த கணம் வரை ஆதவர்ஜுனா சொல்ற மாதிரி ஒரு வருஷம் தான் எப்பவும் பேசலை இல்லையா? அது மனசில் வச்சுக்குவோம். ஆனால் இப்போ MR விஜயபாஸ்கரையும் அதில் கொண்டாந்து விட்டுருக்காரு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு. இது அவருடைய ஸ்டேட்மெண்ட். இதை ஒட்டி RS பாரதி சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டிருக்காரு. நாளைக்கு வருது. பெட்டிஷனில் ரொம்ப மாடரேட்டாக தான் அந்த கேள்வியை அவங்க எழுப்பியிருக்கிறாங்க. ஒன்று, இவர் பேசுனதை சொல்லியிருக்காங்க. இவர் ஒரு சிட்டிங் மினிஸ்டர். அதுக்கு முன்னால் நடந்ததில் ஒரு பேராகிராஃப் என்ன நடந்தது இதை பற்றி, இந்த பிரச்சனை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது எது SIT வேண்டாம், CBI விசாரணை வேணும், அல்லது கோர்ட் மானிட்டர்டு இன்வெஸ்டிகேஷன் வேணும் என்று கேட்டு இவர்கள் மனு செய்த போது ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பெட்டிஷனில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு அந்த நடந்த விஷயங்களை தொகுத்துருக்குறாங்க. இப்படி நடந்தது, அளவுக்கு அதிகமாக வந்தாங்க, கூட்டம் அதிகமாக இருந்தது, அவங்க சொன்னதுக்கு மேலே வந்தாங்க, அவர் லேட்டாக வந்தார், வண்டி இவ்வளோ பெரிய வண்டி நிறுத்தாமல் உள்ளுக்குள்ளே வந்தாங்க, இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லி அதுதான் இதற்கு இப்படி ஒரு துயரம் நேருவதற்கு காரணமாக அமைந்தது. இதை நாங்கள் விளக்கியிருக்கிறோம். நீங்கள் CBI ஆர்டர் பண்ணிட்டீங்க, CBI விசாரிக்குது, அவங்களையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கு, இது போயிட்டுருக்குது. இப்போது இவர் இப்படி பேசியிருக்காரு. இப்போ இவர் பேசியிருக்காருங்கும் போது இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டுருக்குது. இவர் இப்படி பேசியிருக்கிறாரு. அவர் முதல்வர் அங்கே வரப்போகிறாரு, அவர்களுக்கு நிவாரண நிதி வழங்குவதோடு பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பம் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வழங்குறதாகவும் அரசு வேலை வழங்க போகிறதாகவும் ஒரு செய்தி வந்திருக்குது. அவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பதை பற்றி எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும், மக்களுக்கு உதவி கொடுக்கறத பற்றி எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. சொல்லப்போனால் முந்தைய திமுக அரசே அவங்களுக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்துருக்கு, நிவாரணம் வழங்கி இருக்கிறது. பிரச்சனை என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றவங்க எல்லாம் இந்த குறிப்பிட்ட வழக்கில் அவங்க ஒரு விட்னஸ் அல்லது எவிடன்ஸ், அவங்க அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய காரியங்கள் ஆக இது மாறிவிடக்கூடாது என்பது தான். அதை நீதிமன்றம் எப்படி செய்யணுமோ அதை நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது, இவர் இப்படி பேசியிருக்கிறார், இது இந்த இன்வெஸ்டிகேஷனை பாதிக்கக்கூடியது அப்படின்னு, புலனாய்வை பாதிக்கக்கூடியது என்று கருதுகிறோம். அதனால் உச்சநீதிமன்றம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். தகுந்த என்னன்னு அவங்க சொல்லலை. இதுதான் RS பாரதியினுடைய பெட்டிஷன். என்னுடைய கருத்து அப்படின்னு கேட்டால், ஆதவர்ஜுனா இருக்கிறார் இல்லையா, அவர் அமைச்சராக நீடிக்க முடியாது, நீடிக்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன் இது திரும்பவும் சொல்கிறேன், இது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். செந்தில் பாலாஜி மேலே வழக்கு இருக்குது. அவரை ED கேஸில் 1 ஆண்டுக்கு மேலாக ஒரு சிறையில் இருந்தார். ஆமாம். அவருக்கு பிணை ஏன் மறுக்கப்பட்டது என்றால், இந்த ட்ரையல் நடக்குது, வழக்கு விசாரணை, அதில் நூற்றுக்கணக்கான சாட்சிகள் இருக்கிறாங்க. இவர் வெளியே வந்தாக்க வழக்கில் சாட்சியை கலைப்பார். அவருக்கு ஏன் பெயில் கொடுத்தாங்க? அந்த வழக்கு முடிய இன்னும் கொள்ள காலம் ஆகும், அது வரைக்கும் அவர் ஜெயிலில் இருக்கணுமா, குற்றவாளியா நிரபராதியா என்பது வழக்கு முடிஞ்சு தான் தீர்மானமாகும், அது வரைக்கும் அவரை ஜெயிலில் வச்சுருக்க முடியாது என்று தான் அவரை பிணை கொடுத்து விடுவிக்கிறாங்க. இப்போ அந்த வழக்கில் அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படவில்லை. வழக்கு விசாரணை நடக்குது, சார்ஜ் ஷீட் போட்டு விசாரணை நடக்குது.
இப்போ 2 விஜயபாஸ்கர் சேர்ந்துருக்காங்களே, அவங்களுக்கும் சார்ஜ் ஷீட் போட்டுருக்குது, விசாரணை தொடங்க போகுது. அவங்க தான் இப்போ கட்சியில் சேர்ந்துருக்காங்க, விசாரணை நடக்குது. அப்போ குற்றவாளி என்று அறிவிக்கப்படும் வரையில் ஒருத்தர் வந்து அமைச்சராக இருக்க தடை இல்லை. குற்றவாளின்னு அறிவித்த பிறகே ஒரு முதலமைச்சர் நமக்கு இருந்திருக்கிறாங்க. ஹைகோர்ட் அப்பீலில் பார்த்துட்டு மறுநாளே வந்துட்டாங்க. அப்போது அந்த மாதிரி கன்விக்ட் ஆனவங்களே ஹைகோர்ட் விடுவித்து விட்டது என்ற காரணத்தால் முதல்வர் ஆகும்போது இவர் ஏன் ஆகக்கூடாதுன்னு சொல்லி மந்திரியாக போட்டாங்க. அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னது என்று சொன்னால், இவர் மந்திரியாக இருந்தால் இவர் வந்து சாட்சியை கலைப்பார். இப்போ வந்து நீங்கள் மந்திரியாக நீடிக்கணும்னா உள்ளே அனுப்புகிற மாதிரி இருக்கும், உங்களை முடிவு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனால் அவர் மந்திரி பதவியிலிருந்து விலகினார். இது எல்லாம் நமக்கு தெரிஞ்சது. அப்போ ஏன் மந்திரி பதவியிலிருந்து விலகினார்னா, அவர் மந்திரியாக இருந்தால் சாட்சியை கலைப்பாருன்றதுக்காக. ஓகே, இப்போ மந்திரியாக இருக்கிறவர் இதை பேசியிருக்காரு. இப்போ கரூர் விஷயத்தை எடுத்துக்குவோம். கரூர் விஷயத்தில் இந்த மாநில அரசை நம்ப முடியாது அப்படின்றதான் இவங்க சொன்ன விசாரணை தொடங்கிறதுக்கு முன்னால. அதே போல் மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய உத்தரவையும் அவங்க போட்ட அந்த அடிப்படையில் தான் போகுது. அஸ்ராகாருக்கு நியமனமே அதிலிருந்து தான் வருது. அந்த அஸ்ராகாருக்கு விசாரணையை தொடங்கி ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே இவங்க அங்கே போய் இதை நம்ப முடியாது, ஏன்னா இந்த அரசுக்கு வந்து அரசியல் உள்நோக்கம் இருக்குது. சதியெல்லாம் அதில் சொல்லலை, அரசியல் உள்நோக்கம். ஆமாம், நான் ஆதவர்ஜுனா பெட்டிஷன்ல இருந்து சொல்கிறேன். இதில் வேற ஏதோ ஒன்று இருப்பதா பேசிக்கிறாங்க, அப்படிதான் இருக்குது இந்த பெட்டிஷனில். இப்போ அவர் மேடையில் பேசினாரே, அது எதுவும் அந்த பெட்டிஷனில், இவர் ஆதவர்ஜுனா போட்ட பெட்டிஷனில் அது எதுவும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் பெட்டிஷனில் கிடையாது. சிபிஐ வேணும்னு பெட்டிஷன் போட்டது வந்து பிஜேபிக்காரன், இவங்களுக்கு துணையாக போட்டாங்க. கோர்ட் வந்து சிபிஐ கொடுத்துருச்சு. இப்போ சிபிஐ விசாரணை நடக்குது. இப்போ கவர்மெண்ட் மாறிடுச்சு. இப்போ இந்த கவர்மெண்ட் இருக்குது. இந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே இந்த விசாரணை நேர்மையாக நடக்குமா அப்படின்னாக்கா அதுக்குள்ள ஒரு பதில் என்னன்னா, இந்த கவர்மெண்ட்டோட போலீஸ் விசாரிக்கலையே, சிபிஐ தானே விசாரிக்குது. அப்போ நேர்மையாக இவங்க கிடையாது, அது ஒன்றிய அரசு தானே, அதனால் இவங்களை குற்றம் சாட்ட முடியாது என்று நாம் சொல்லலாம். சரி, ஆனால் இப்போ ஆதவ் அர்ஜுனா பதவியில் இருந்துட்டு இதை பேசுகிறார். மாநில அரசு தான் லா அண்ட் ஆர்டர், சிபிஐன்றது தனியாக இருக்குது. இப்போது உள்ளூரில் தாவேகா கட்சி இருக்குது, முதலமைச்சர் அங்கே வரப்போகிறாரு, பணம் கொடுக்குறேன், உங்களுக்கு வேலை கொடுக்குறேன், இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ மேடையில் ஏறி நாங்கள் கணக்கை செட்டில் பண்ணுவோம்னு சொல்கிறாரு. கணக்கை செட்டில் பண்ணுவோம் என்று சொல்லும்போது, ஸ்டாலின் உதயநிதிக்காக தூண்டி தான் இதை செய்திருக்கிறார் என்று சொல்லும்போது, சொல்லக்கூடிய அமைச்சரிடம் ஒரு டிசைன் இருக்குது, ஒரு திட்டம் இருக்கிறது. இந்த திட்டத்துக்கேற்ப அவர் சாட்சிகளை கலைப்பார், அது ஒரு திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்று சந்தேகப்படுவதற்கு எல்லா அடிப்படைகளும் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி அவர் நீடிக்க முடியும்? எப்படி விஜய் வந்து அங்கே வர முடியும்னு எனக்கு தெரியல. இதை எப்படி சிபிஐ அனுமதிக்க முடியும்? இப்போ என்ன கேட்டாக்கா, இது வந்து ஆர்எஸ் பாரதி பெட்டிஷன் போட்டதுக்கு முன்னால் சிபிஐ பெட்டிஷன் போட்டுருக்கணும். எங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை இது ஹேம்பர் பண்ணுது, எங்களுடைய புலன் விசாரணையில் இந்த மாநில அரசு தலையிடுகிறது என்ற பெட்டிஷனை யார் போட்டிருக்கணும்? சிபிஐ போட்டிருக்கணும். சிபிஐ ஏன் போடவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் இருக்குது? சிபிஐ எல்லாவா போட்டிருக்கணும்? ஒரு புலன் விசாரணை நடக்கும்போது குற்ற நிகழ்வு நடைபெற்ற இடத்தில் இருந்த நபர்கள், ஏற்கனவே எஃப்ஐஆர் வந்து நமக்கு 3 பேர் தான் தெரியும். அந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, புஷி ஆனந்த், நிர்மல்குமார்னு. ஆதவ் அர்ஜுனா மற்றவர்கள் பேரெல்லாம் இருக்கா என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த எஃப்ஐஆரை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. எஃப்ஐஆரில் பேர் இருக்குது இல்லைன்றது செகண்டரி, 2ஆம் பட்ச விஷயம். ஏன்னா எஃப்ஐஆரில் சில பேர் தான் இருக்கும். இப்போ இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஆதவ் அர்ஜுனா விசாரிக்கப்பட்டிருக்கார், புஷி ஆனந்த் விசாரிக்கப்பட்டிருக்கார், நிர்மல்குமார் விசாரிக்கப்பட்டிருக்கார். இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஜானாரகிசாமி விசாரிச்சிருக்காங்களா தெரியல, எனக்கு விசாரிச்சிருக்காங்க. யாரை விசாரிச்சிருக்காங்க தெரியல. ஏன் செந்தில் பாலாஜியும் விசாரிச்சிருக்காங்க. இப்போது இந்த விசாரிக்கப்பட்டவர் விஜயை விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு எவிடன்ஸ் என்ற முறையில் விசாரிக்கப்பட்டாங்களா அல்லது இவர்கள் அக்யூஸ்டாக சேர்க்கப்படுவார்களா என்பது சிபிஐ தான் தெரியும். இப்போ ஒரு கொலை நிகழ்கிறது, ஒரு இடத்துல
கொலை நிகழ்கிறது. போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போடுது. ஒரு ஒரு 3 பேர் மேலே எஃப்ஐஆர் போடுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 3 பேர் மேலே. ஆனால் கொலை நிகழ்ந்த ஸ்பாட்டில் ஒரு 7-8 பேர் இருக்கிறாங்க. அந்த 7-8 பேரை கூப்பிட்டு விசாரித்தாக்கா அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட்டோ சொல்லுவாங்க. இல்லைங்க, நான் தற்செயலாக அப்படி வந்தேன், எனக்கு தெரியாது, ஐயோன்னு கத்துனாங்க, அப்போ தான் பார்த்தேன், பிடிக்கிறதுக்கு போனேன், இப்படி ஏதோ ஒன்று ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இதை பூரா வந்து போலீஸ் வந்து கேட்டுக்கொள்ளுது. கேட்டுக்கொண்டு அவங்க விசாரணை செய்த பிறகு இந்த 7-8 பேரும் வெறும் கண்ணால் கண்ட சாட்சிகளா, அல்லது இந்த 7-8 பேரில் 3-4 பேர் இந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருந்தவர்களா, அவங்க இன்ஃபார்மராக இருந்திருக்கலாம், ஆள் காட்டுறதுக்காக வந்திருக்கலாம், இல்லை அந்த கொலை உண்டவர் இருக்கார் இல்லையா, இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அப்படியெல்லாம் வந்துச்சு இல்லை, அவரை அந்த கொலையை நிகழ்த்துவதற்கு எப்படி ஒரு இதை கிரியேட் பண்ணுறாங்கன்னு நேர வெட்டணுன்றது இல்லை, வேற விதத்தில் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி அந்த இடத்துல நிகழ்ந்த இடத்துல இருந்தவங்க இவங்கெல்லாம் தண்ணின்னு கதறும் போது ஆதவ அர்ஜுனா தான் தண்ணி பாட்டிலை கொண்டு வந்து கொடுக்குறாரு. விஜய் வந்து மேலே வந்து தண்ணி பாட்டிலை தூக்கி போடுறாரு. அப்போ அங்கே வந்து நெரிசலில் மயக்கமாகி விழுவது அப்படின்ற ஈவெண்ட் நடக்கும்போது அவங்க அங்கே இருக்கிறாங்க. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டு ஆரம்பமாகுது. உண்டா இல்லையா? ஆமாம், உண்டு. அப்போ அப்படி ஒரு கிரைசிஸ் வந்த பிறகும் அதை முடிச்சுட்டு தான் அவங்க கிளம்புறாங்க. அப்படிதானே? ஆமாம் ஆமாம். இப்போ இவங்களெல்லாம் விசாரிச்சிருக்கிறாங்க. இப்போ இவர்களுக்கு குற்றத்தில் சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா அப்படின்றத யார் முடிவு பண்ணணும்? சிபிஐ தான் முடிவு பண்ணணும். ஆனால் அந்த ஸ்பாட்டில் இருந்தவர் ஒருத்தர் சொல்கிறாரு, இது இப்படி தான் நடந்தது, நாங்கள் கணக்கு தீர்ப்போம் அப்படின்னு சொன்னாக்கா அவரை வந்து சிபிஐ எப்படி இதை அனுமதிக்கிறது, இதை எப்படி கண்டுகொள்ளாமல் இருக்கிறது? இதுக்கு என்ன அர்த்தன்றது என்னுடைய கேள்வி. இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இத்தனை நேரம் போயிருக்கணும் சிபிஐ. ஏங்க, செந்தில் பாலாஜியை வெளியே விட்டா சாட்சியை கலைப்பாரு அப்படின்னு மூச்சை பிடிச்சிட்டு இடி வாதாடியதே இப்போ சிபிஐ என்ன வாயில் விரல் வச்சா கடிக்க தெரியாத மாதிரி அப்படி அமைதியாக இருக்குது. என்ன மர்மம்னு எனக்கு தெரியல. கொள்கை எதிரிக்கும் உங்களுக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னு எனக்கு தெரியல, புரியல எனக்கு இது. இல்லை, சிபிஐ வந்து அவங்க விசாரணை வந்து ஏற்கனவே வந்து 2 முறை தொடர்ச்சியாக பண்ணியிருக்காங்க, 2 ஸ்லாப் பண்ணியிருக்காங்க. பாஜகவுக்கு இதில் ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கும், இல்லை பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு நெருக்கம் இருக்கும் அப்படின்னு நம்ம இதுலேருந்து எடுத்துக்க முடியுமா? அவங்க வந்து இல்லையே. நான் என்ன கேட்குறேன்னா, இப்படி ஒருத்தர் பேசுனாக்கா முதல்ல அப்ஜெக்ட் பண்ண வேண்டியது சிபிஐயா இல்லையா? இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி அவங்க தான். ஆர்எஸ் பாரதி ஏன் பேசுகிறாருன்னா, எங்கள் தலைவரை இதில் வந்து குற்றம் சாட்டி இப்படி பேசுகிறாரு, இது இன்வெஸ்டிகேஷனுக்கு எதிராக இருக்கும், எங்கள் தலைவர் நிரபராதின்னு அவர் அப்படி பேசல. நீ இன்வெஸ்டிகேட் பண்ணி யார் குற்றவாளின்னு கண்டுபிடி, இன்வெஸ்டிகேஷனுக்கு எதிராக இருக்கும். இன்வெஸ்டிகேஷனை நடத்துகிறவன் அல்லவா முதல்ல கேட்டிருக்கணும் இதை, அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. வழக்கமாக இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது நேரடியாக சிபிஐ வந்து போலீஸ் தாங்க கேட்கும். ஒரு கேஸில் பெயில் கொடுக்கக்கூடாதுங்க இவருக்கு. ஒரு குற்ற விசாரணை புலன் விசாரணை நடத்தி கொண்டு இருக்கும்போது கைது பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க ஜுடிஷியல் கஸ்டடியில், அவங்கள வெளியே விட்டால் எங்களுடைய புலன் விசாரணை பாதிக்கப்படும். இதுல குறிப்பா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, போலீஸை வச்சு கொண்டுட்டாங்க அப்படிங்கும்போது போலீஸ் ஒரு பார்ட்டியா சேர்க்கிறாங்க. இது இன்னும் சீரியஸான பிரச்சனை. இது இன்னைக்கு பதவியில் இருக்கக்கூடிய டிஜிபி அவர் என்ன கருதுறாருன்னு எனக்கு தெரியல. ஒரு அமைச்சர் போலீஸை வச்சு இதை செஞ்சுட்டாங்க அப்படின்னாக்கா அப்போ அவர் கேட்க வேண்டியதானே, நேர எந்தெந்த போலீஸை வச்சு எப்படி பண்ணாங்க, யாரு நீங்க விசாரிக்கலாமே இப்போ. ஆமா, இவரே துறை ரீதியாக ஒரு விசாரணை, துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் டிஜிபிக்கு. ஒரு துறை மீது அவர் களங்கம் கற்பிக்கிறார், நாட் ஆன் எ ஸ்பெசிபிக் போலீஸ்மேன். இந்த எஸ்ஐ அப்படின்னு சொல்றதை பத்தி நான் சொல்லல, காவல்துறையை வைத்து. ஆமா, அப்படின்னா உங்க டிபார்ட்மெண்ட் மேல சேருவாரி அடிக்கிறாரு. அப்போ காவல்துறை உயரதிகாரி அமைதியா இருக்கிறாரு அப்படின்னா இந்த காவல்துறையோட முறையில் வந்து என்ன ஆகும்? பல கேள்விகள் இருக்குது. இது இவங்கெல்லாம் எப்படி அமைதியா இருக்கிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த வழக்கு நாளைக்கு விசாரணைக்கு வரும்போது அது என்னவான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும், இல்லை என்ன எதிர்பார்க்குறீங்க? உச்சநீதிமன்றம் இந்த கேள்வி எல்லாம் கேட்கணும். இப்போ ஆர்எஸ் பாரதியினுடைய பெட்டிஷன் நான் ஏற்கனவே சொன்னது போல ரொம்ப மாடரேட்டான பெட்டிஷன். அந்த பெட்டிஷனுக்கு வெளியே நான் 2 கேள்வி எழுப்பியிருக்கிறேன். ஒன்று, ஆதவ அர்ஜுனா எப்படி நீடிக்கிறார்? 2வது கேள்வி, சிபிஐ ஏன் மௌனமாக இருக்கிறது? 3வது கேள்வி,
டிஜிபி ஏன் மௌனம் சாதிக்கிறார்? இதெல்லாம் எனக்கு ஒரு குடிமகனாக எனக்கு எழுகின்ற கேள்விகள். ஏதோ கொஞ்சம் சட்டம் தெரியும் அப்படின்ற அடிப்படையில் நான் எழுப்புகின்ற கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் பதில் சொல்லணும். இல்லை அப்படின்னா இது வேற ஏதோ ஒரு கள்ளக்கூட்டு இருக்கு என்று சந்தேகிப்பதற்கான எல்லா முகாந்தரங்களும் இதில் இருக்கிறது. பாப்போம் தோழர், நாளைக்கு உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு, ஐ மீன் அதை எப்படி வந்து அவங்க சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற டைரக்ஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம்.